ஹலோ மக்களே! போன வீடியோவுடைய கன்டின்யூட்டி தான் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். கீழ் தோட்டத்திலிருந்து மேல் தோட்டத்துக்கு போறதுக்கு பைக்ல தான் போனோம். நடந்து கூட போலாம். ஆனா எங்களால முடியல. பையனோட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுனால ஒரு 2 ட்ரிப் அடிக்கிற மாரி இருந்தது. எங்க அப்பா தான் 2 முறை ட்ரிப் அடிக்கிற மாரி இருந்தது. அவருடைய ஏஜுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். எங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்தாரு. யாரெல்லாம் பிக் பாஸ் பார்ப்பீங்க? அதில பிரவீன் காந்தின்றவரு ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் மேல சொத்தெல்லாம் எழுதி வைக்காதீங்க அப்படின்னு. அப்படி நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எதுக்காக வாழணும்? எனக்கு அப்படிதான் தோணுது. தன்னுடைய பிள்ளைங்க மேலேயும், ஒய்ஃபுக்கு மேலேயும் சொத்து எழுதி வைக்காம, அவங்களுடைய அக்கா பையன் மேல எழுதி வச்சிருக்காரு. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா இதனால? ஒரு கருத்து ஒரு மீடியால சொல்லும்போது, அது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்க. இதனால மீடியால பேசுறது ஈஸியா ரீச் ஆகும். நான் இது சொத்துக்காக நான் பேசல. அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக நான் பேசுறேன். உடலாலும், மனதாலயும் எல்லா உழைப்பையும் எடுத்துக்குவாங்க ஒய்ஃபுடைய உழைப்ப. ஆனா, அவங்களுடைய சொத்து, உழைப்பு மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்களா? அடுத்தவங்க வீட்டு சொத்த வாங்குறோமே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாம, யாருக்கு தெரியுமா நம்ம சொத்து சம்பாரிச்சு வைக்கணும்? ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொத்த நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கணும். நல்ல கை, கால் இருக்கிறவங்க, அதுவும் அந்த குழந்தையுடைய சொத்த தான் பேர்ல எழுதி வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம, ஒரு நாள் கூட அவங்க பார்த்து கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா, அத குடுக்குறவங்க குடுத்தா, நான் வாங்கிக்குவேன் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கூட ஒப்பீனியன் இல்ல. நான் இப்ப சொன்னதுக்கு உங்களுடைய ஒப்பீனியனும் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நான் சொல்றது எனக்கு சரியா இருக்கலாம். உங்களுக்கு சரியா இருக்கா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ சொல்லி எங்கேயோ போயாச்சுல்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது அத்தி பழங்க. அத்தி மரம். சின்னதுலயே காய் நல்லா புடிச்சிருச்சு. பசங்களுக்கெல்லாம் ஒரே தொட்டு தொட்டு பார்த்தாங்க. கொய்யாக்கா, கிரீன் ஆப்பிள் இதெல்லாம் வச்சிருந்தாரு. இந்த காடு ஃபுல்லாவே லெமன் செடி தான் வச்சிருக்காங்க. இத கொத்தி எடுக்கணும்னா எவ்ளோ கஷ்டம் தானே! ஆனா எங்க அப்பா பூச்சிக்கொல்லி கூட அடிக்கலாம். அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கையால கொத்துறதுக்காக டெய்லியும் 2 ஆளுங்கள வர சொல்லி கொத்தி தான் எடுக்குறாரு. எத்தன பேர் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா பண்றது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும், நல்லது அப்படின்ற மாரி தான் தெரிஞ்சது. ஆனா இது பிராக்டிகல் லைஃப்ல பணம் கொஞ்சம் ரொம்பவே செலவாகும். அப்புறம் கருப்பு கவுனி அரிசிக்கு நாத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்கலாம் சேர்ந்துட்டு கிணத்து பக்கம் போயிட்டு அங்க தொட்டியில குளிக்கலான்ட்டு போனோம். அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னாரு, "இது ரொம்ப பாசமா இருக்கு. கிளீனா இல்லம்மா" அப்படின்னாரு. "மேல போங்க. சாமந்தி பூ வச்சிட்டு இருக்க இடத்துல தண்ணி வரும். அங்க போய் நல்லா குளிங்க" அப்படின்னு சொல்லி பசங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. பசங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு நடைய விட்டோம். இங்க காட்டுக்கு காட்டுக்கு தாங்க ஒரு வீடு இருக்கும். நெனச்சு பாருங்க, இந்த நைட் டைம்ல எப்படி இருப்பாங்கன்னு இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு 2 டைம் எல்லாம் ஏறுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தெரப்பியுமே தேவையே கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? தெரப்பிக்கெல்லாம் நாங்க எவ்ளோ பைசா செலவு பண்றேன்னு. இதெல்லாம் கேட்டீங்கன்னா, "ஐயோ! இவ்ளோ செலவு பண்றீங்களா?" அப்படின்னு நெனைப்பீங்க. 45 மினிட்ஸுக்கு ரூ. 1000 தெரப்பி கூட இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. நானே ரூ. 1200 குடுத்துருக்கேன் 45 மினிட்ஸ்க்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்கலாம் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க இந்த குழந்தைங்களுக்காகன்னு. மேல வந்துட்டோம். நீங்க இந்த தோட்டத்த பழைய வீடியோல பார்த்துருப்பீங்க. கல்லு பொறுக்கி நானும் அஸ்வந்தும் போட்டிருப்போம். அதில தான் திரும்பவும் பூச்செடி வச்சிருக்காங்க. என்ன பூனா சாமந்தி பூ. அப்புறம் தென்னங்கன்னு வச்சிருக்காங்க. நான் தென்னஞ்செடின்னு சொன்னா என் ஃப்ரெண்டு வந்து, "அது செடி இல்லடி, அப்படி சொல்லக்கூடாதுடின்னு" சொல்லுவா. அதனாலேயே நான் இங்க பிரேக் விட்டு சொல்லியிருக்கேன். இதுதான் சாமந்தி பூ. வெள்ளை சாமந்தியும், மஞ்சள் சாமந்தியும் வச்சிருக்காங்க. ஆயுத பூஜைக்காக முன்னாடி நாளே எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க பூ எல்லாத்தையுமே. பூவெல்லாம் ரொம்பலாம் அதிகமா பைசாக்கு போலைங்க. ரூ. 10 ரூ. 20 கிலோ அப்படிதான் போச்சு. நடந்து வந்ததுனால என் பையனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சு போல இருக்கு. அப்படியே கையில எடுத்து புடிச்சு குடிக்கிறான். இங்கேயே வாழ்றாங்கல்ல, அவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். மாடு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து பால் கறந்துக்குவாங்க. டாய்லெட்லாம் இல்ல. வெளியில தான் போவாங்க. பாத்ரூம் கழுவுற வேலையே இல்ல. அப்புறம் வெளியிலயே சமைச்சுக்குவாங்க, துணி துவைச்சுக்குவாங்க. இதுக்கு மிஷினு எதுவுமே தேவை கிடையாது. சிட்டில இதுக்கு எல்லாமே நம்ம பைசா குடுத்து தான் வாங்குறோம்.
இந்த கருத்து எனக்கு தோணுனது. அதனால சொல்றேன். இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் தண்ணியில இறங்கி விளையாட மாட்டேன்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ஆனா, அந்த பசங்க வந்த உடனே இறங்கி ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்ன்ற மாதிரி இறங்கிட்டாங்க. இவன் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கடைசியா கிளம்பும்போது தான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குவான். அது அஸ்வந்த்தினுடைய பழக்கம். ஏன்னா, அந்த இடம் ஃபுல்லாவே அவன் ரியலைஸ் பண்ணிக்குவான். அப்புறம் நானும் ஷாம்பு எடுத்துட்டு வந்து தலைக்கு குளிச்சேங்க. அதுல குளிக்கும்போது, தலை அலசும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அத பயன்படுத்திக்கணும்ல அப்படின்ட்டு நானும் குளிச்சேன். அஸ்வந்த்துக்கு அந்த தண்ணி ஃபோர்ஸா விழுறதில்ல உடம்புல. அது ரொம்ப புடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு அவ்ளோ பாடி பெயினா இருக்கும் அப்படின்னுவாங்க. எப்படியோ குழந்தைங்க சந்தோஷப்பட்டா நம்பளுக்கு ஒரு சந்தோஷம் தானே! அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் பூவ பறிச்சுக்கிட்டு, அடுத்த நாள் பூஜை. அதனால நாங்களும் கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது நம்ப கையில தாங்க. எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நாம பார்த்து சந்தோஷமா இருந்தா சந்தோஷம். துக்கம்னு நெனச்சு வாழ்ந்தா துக்கம் தான். வாழும்போதே அனுபவிச்சு வாழ்ந்துக்கணும்னு என்னுடைய என்னுடைய கருத்து இதுதான். இந்த மாதிரி பிள்ளைங்களோட சேர்ந்து பம்பு செட்ல குளிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஃபீல் குடுத்தது. அதுவும் இல்லாத சாமந்தி பூ தோட்டத்துல அந்த வாசனையோட குளிச்சது, இன்னும் சந்தோஷத்த குடுத்துச்சு. அப்புறம் கிளம்பியாச்சுங்க. எங்க அப்பா ஒரு குச்சி எப்பயுமே கையில வச்சுட்ருப்பாரு. அவருக்கு 65 ப்ளஸ்ஸு. அவருடைய ஏஜ்ல நம்ம இதெல்லாம் செய்வோமான்னா ரொம்ப கஷ்டம்தான். எங்க அப்பாவுக்கு என் பையன் மேல ரொம்ப பாசம் அதிகங்க. மத்த பேர பசங்கள விட அஸ்வந்த் மேல ரொம்பவே பாசம். ஏன் இத நான் சொல்றேன்னா, நான் சின்னதா டவுன் ஆனா கூட எங்க அப்பா வந்து அப்படி டவுன் ஆக மாட்டாரு. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என் கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி. நாங்க 3 பேருமே பொண்ணுங்க தான். எங்க அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி குடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. பசங்களா இருந்திருந்தா இத செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணும். பொண்ணுங்களா இருக்கறனால தான் அது நெனைப்போடயே இருக்கா அப்படின்னு தோணுது. இதுதான் எங்க பெரியம்மா வீடு. எப்ப வந்தாலும் எங்கள மேல அன்பு வச்சிருக்கவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போகாத இருக்க மாட்டோம். இத எங்க அண்ணா எப்ப வந்தாலும் அஸ்வந்த பாட்டு பாடுறான்னு கேட்பாங்க. இப்படிதாங்க அந்த டே போச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.